அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு 2026 ஆண்டினுடைய ரமலானிலே நோன்பு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு எல்லாவித நலவுகளையும் ஹைர் பரக்காத்துக்களையும் மன நிறைவையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் வழங்குவானாக. உலகத்திலையும் அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளை முழுமையாக அல்லாஹுத்தாலா கொடுப்பானாக. ஆமீன். எல்லாவித ஆபத்துக்கள் விபத்துக்களிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் பாதுகாப்பானான். இதனுடைய நன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீடித்த நிலையான நிரந்தரமான நன்மை மதரசாவில் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் உதவி செய்வதில் இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், நாம் வாழும் பொழுதுதான் நமக்கு நன்மை கிடைக்கும். எப்பேற்பட்ட உன்னதமான உயர்தரமான இந்த அமலுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அமலுக்கு நாம் இறந்த பிறகும் கூட இவர்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மை நம்முடைய கபருக்கும் நம்முடைய பெற்றோருடைய கபருக்கும் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்வழிகளில் செலவு செய்யக்கூடியவர்கள், நன்மையை நாடி செலவு செய்யக்கூடியவர்களுடைய இந்த உதவியை கொண்டுதான் நம்முடைய மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய கிருபையினால் தென்காசி மாநகரில் 20 பிள்ளைகளை கொண்ட இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களால் முடிந்தாக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாரி வழங்குவானாக. ஆமீன். அதேபோல் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கையை தந்து உன்னதம் நிறைந்த உயர்வான சுருக்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தில் நல்லோர்களோடும் நபிமார்களோடும் ஷுஹதாக்களோடும் சஹாபாக்களோடும் குறிப்பாக நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு தகவல் சொன்னீங்கன்னா, இதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான், எனக்கு ஒரு தகவல் சொன்னீங்கன்னா உடனடியாக ரசீதும் யாருடைய பேரில் போடணுமோ அவங்க பேரில் ரசீதும் எழுதி இன்ஷா அல்லாஹ் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். அல்லாஹு தஆலா நம் யாவர்களுக்கும் நல்வழிகளில் செலவு செய்வதற்கும் நல்ல அமல்கள் அதிகம் செய்து உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய ஜகாத்துக்களையும் சதக்காக்களையும் ஏற்றுக்கொண்டு நிரப்பமான நற்கூலியை உலகத்திலும் வழங்குவானாக. ஆமீன். தங்களால் உதவி செய்ய இயலாவிட்டாலும் இந்த செய்தியை பிற மக்களுக்கு எத்தி வையுங்கள். அதை கொண்டு